இல்லையா? உங்களுக்கு அவர் தான், அவர் எச்சரிப்பாளர். உங்களுக்கு அடுத்த தலைமுறை குர்ஆன் அடையுமா அடையாதா? அடையும். அப்ப குர்ஆன் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். அது யாரையெல்லாம் அடைகிறதோ அவ்வளவு பேருக்கும் நதீர் எச்சரிக்கையாளர், எச்சரிப்பவர் ரசூலுக்கு இன்னொரு வார்த்தை, எச்சரிக்கக்கூடியவர் அவர்தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். அது எல்லாத்துக்கும் மேல 9:33 சொல்றான், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுல்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி, எல்லா தீன்களை விட மேலோங்க செய்வதற்காக வேண்டி தூதரை அனுப்பி வைத்தேன் என்கிறான். எல்லா தீனையும் மேலோங்க செய்வதுன்னு சொன்னா, ஒருவர் தன்னை தூதர்னு சொன்னா தனி தீன் உண்டாகிவிடும். உண்டாமா உண்டாகாதா? ஒருத்தர் தூதர்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொன்னா புதுசா ஒண்ணு சொல்லுவார், கேட்டா வஹி வந்துச்சும்பார். நான் அப்படி சொல்ல முடியாது, நீங்க எந்த உலமாவும் எந்த அல்லாவும் அப்படி சொல்ல முடியாது. வஹி வந்துச்சு ஏதாவது ஒண்ணு சொன்னா எங்கேயும் ஆதாரம்னு கேட்போம். இந்த ஆயத்தை இந்த ஹதீஸ்னு அவர் சொல்லுவாரு. நபி வேஷம் போட்டவன் என்ன செய்வான் தெரியுமா? ரசூல் வேஷம் போட்டவன் என்ன செய்வான் தெரியுமா? வாயில வந்ததெல்லாம் சொல்லலாம், கேட்டா வஹி வந்துருச்சு, நான் நபி தானே, இப்படித்தான் எனக்கு வஹி வந்துச்சுமா, புது மார்க்கமாயி போயிடும். அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த மார்க்கத்தை தான் எல்லா மார்க்கத்தை விட மேலோங்க செய்வதற்கு அனுப்பி இருக்கிறேன் போது வேற தூதர் வந்தால் வேற மார்க்கம் உண்டாகி போயிடும். வாசல் அடைக்கப்பட்டு போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு ஒரு தூதர் வருவார் நம்புவது குர்ஆனுக்கு மாற்றமானது. குர்ஆனுக்கு மாத்திரமல்ல, ஹதீஸுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கானத்து பனு இஸ்ராயில், சஹீஹுல் புகாரியில 3269, கானத்து பனு இஸ்ராயில் தசூசுஹுமுல் அன்பியா, பனு இஸ்ராயில் இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு நபிமார்கள் தலைமை தாங்கி நடத்தி கொண்டு வந்தார்கள். குல்லமா ஹலக்க நபியுன் ஹலபஹு நபியுன், ஒரு நபி மூத்தா போனால் அவர் இடத்துக்கு வேற ஒருவர் வருவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அழகா சொல்றாங்க பாருங்க, ஒரு நபி மூத்தா போனால் இஸ்ரவேல் சமுதாயத்தில் அவர் இடத்தை வேற ஒருவர் அடைத்துக் கொள்வார். வ இன்னஹு லா நபிய்ய பஅதி, நிச்சயமாக சொல்கிறேன் எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது. வ சயகூனு குலஃபா, குலஃபாக்கள் வருவார்கள், ஆட்சியாளர்கள் வருவார்கள், பிரதிநிதிகள் வருவார்கள், ஃபயக்ஸுரூன, அது நிறைய வருவார்கள். அபூபக்கர் கலீஃபா, உமர் கலீஃபா, என் வழியுற்றி நடக்கக்கூடியவர்கள் உருவாவார்களே தவிர அல்லாஹ்விடம் இருந்து வஹி பெற்றவர்கள் வரமாட்டார்கள். என் வழி நடப்பவர்கள் வேண்டுமானால் நிறைய உருவாவார்கள் என்று சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அழகா உதாரணம் காட்டுறாங்க பாருங்க. எனக்கு பிறகு கலீஃபா வர முடியுமே தவிர ரசூல் வர முடியாது, நபி வர முடியாதுங்கிறாங்க. அதே மாதிரி திருமதியிலும் இதே மாதிரி இருக்குது, லா வான காத்தமுன் நபியின் லா நபிய்ய பாதி, நான் தான் நபிமார்களுக்கு முத்திரையாக இருக்கிறேன், எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை, இப்படி சொல்றாங்க. இது மாதிரி பல இடங்கள்ல, இன்னொரு இடத்துல திருமதியில சொல்றாங்க, இன்னர் ரிசாலத்தை ஒன் நுபுவத்தை கதாச்சு, ரிசாலத்தும் முடிந்து விட்டது, ரசூல் தன்மையும் நபித்தன்மையும் முடிந்து விட்டது. ஃபலா ரசூல பஅதி வலா நபிய, சில பேர் ரசூல் வேற நபி வேற என்று குழப்புவாங்க. ரசூல் தான் வரையலாது, நபி வரலாண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எனக்கு பிறகு ரசூலும் இல்லை, எனக்கு பிறகு நபியும் இல்லை, எல்லாம் நான் தான்ட்டாங்க. ரசூல் நபி ஒண்ணுதான், வித்தியாசம்னு சொல்லி சில பேர் குழப்பினார்களே, ஆனால் அதுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆப்பு வச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கு பிறகு நபியும் இல்லை, எனக்கு பிறகு ரசூலும் இல்லை, வரவே முடியாது. ரசூல் அதெல்லாம் எந்த வாசலையும் திறந்து வைக்கல, நம்ம ஏமாந்து போயிட்டு இருக்கிறோம். சில பேர் ஏமாந்து போயிட்டு கண்டவன ரசூலுங்கிறான், கண்டவன் நபிங்கிறான், நம்ம அதுக்கும் ஒரு 10 பேர் பின்னாடி போகக்கூடிய நிலைமை உண்டாக்கிட்டு இருக்குது. கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு பிறகு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன நடப்பு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருத்தன் துலைஹா என்றவன் பின் ஹுவைலித், அவன் என்ன தன்னை நபின்னு சொன்னான். அதே மாதிரி ஒரு பொம்புல சஜாத் என்று தமீமியான ஒரு பொம்புல, நான் பொம்புல நபி வந்துட்டேன் அப்படின்னு அந்த பொம்புலையும் சொன்னான். அதே மாதிரி முக்தார் பின் அபு அப்துல்லா அபு அப்துல் சகபி என்பவர் கூஃபாவில் இருந்து கொண்டு ஜுபைருடைய ஆட்சி காலத்துல நான் தான் அல்லாஹ்வுடைய ரசூலு ஒரு காலம் சொல்லியிருக்காங்க. 30 வரும்னாங்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பிறகு 30 பொய்யர்கள் உண்டாயிட்டு வந்திருக்காங்க ஒரு காலகட்டத்தில். அதே மாதிரி ஹாரிசுல் கஸாப் என்பவன் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர். அந்த அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற பயங்கரமான வெயிட். இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரையும் கொடுக்கிறோம்ல, 14 நூற்றாண்டுக்கு போன பிறகு அது எவ்வளவு பெரிய இடம் வச்சிருக்கோம், தாய் தந்தை மனைவி மக்களை விட வச்சிருக்கோம்ல. இது அவங்களுக்கு ரொம்ப ஒரு அந்த பொய் சொல்றது தூண்டுது. இப்படி நம்ம அடையணும், நம்ம இப்படி ஒரு மரியாதை, எவ்வளவு நாளைக்கு அசத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறது, அசத்துங்கிறத தாண்டி நம்ம நபின்னு சொல்ல வைக்கணும். கொஞ்ச நாளைக்கு அசரத்து, அப்புறம் மௌலானா, அப்புறம் ஷேக், இதெல்லாம் பத்தல, ஆதாரம் கேட்கறாங்க, குர்ஆன்ல இருக்காங்கறாங்க, நம்மளே ரசூல்ட்டா முடிஞ்சு வச்சது. ரசூல் நானே அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லிட்டா, நான் சொல்றத வேதம், எனக்கு இப்படிதான் வஹி வந்துருச்சுன்றாம்ல, இதுக்காக எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தோன்றி அவங்க அந்தந்த காலகட்டத்தில் கதை முடிக்கப்பட்டுருச்சு. இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னு இப்ப நான் சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும், அல்ல அப்படி அடிச்சு விட்டான்.
எந்த அளவுக்கு அவங்களுக்கு தோல்வியை கொடுத்தான்னா எல்லாருக்குமே பொய்யர்கள் என்பதை நிரூபிச்சு காட்டினான். அதே மாதிரி நம்ம சமீபத்துக்கு நமக்கு முந்தின காலத்துல ஒரு பாகிஸ்தான்ல ஒரு மிர்சா குலாம் முகமது, நான் தான் அல்லாஹ்வுடைய நபி, முதல்ல ஒரு சாதாரண மனிதனாக இருந்து பெரிய ஆலிமா மாதிரி வேஷம் போட்டு அப்புறமேல் நான் தான் அல்லாஹ்வுடைய நபி, எனக்கு வஹி வருது என்று ஒரு பித்தலாட்டம் பண்ண ஒருத்தன் உண்டானான். அந்த காலகட்டத்தில் நம்ம சமுதாயத்தையும் சும்மா சொல்லக்கூடாது, இங்க உள்ள மார்க்க அறிஞர்கள்லாம் போட்டு கத்தாண்டும் பாத்தியாண்டும் அது இது ஒன்று கெடுத்து வச்சிருந்தாங்களா, எங்கேயாவது வேற வழி கிடைக்காத ஆண்டுகிட்டு இருந்துச்சு ஒரு கட்டம். அந்த நேரத்தில் இவன் வந்து நபியினோட பின்னாடி ஒரு கூட்டம், தமிழ்நாட்டிலையும் இவரு அந்த கூட்டம் ஒண்ணுமில்லாம போச்சுன்னு வைங்க, அப்படி ஒரு கூட்டம் பெரிய அளவுக்கு ஆரம்ப கட்டத்தில் போனாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்மளும் மார்க்கத்தை பத்தி அறிவு இல்ல, நபி வர முடியுமா வர முடியாதாண்டு நம்மளும் இஸ்லாம்ங்கிற அற்புதமான ஒரு மார்க்கத்தை கெடுத்து குட்டி சேவரை ஆக்கி வச்சிருந்தோம். அந்த மாதிரி ஒரு மிர்சா குலாம் முகமதுங்கிற ஆளு தன்னை நபின்னு சொல்லி பாதிட்டு காதியானின்னு சொல்லுவாங்க. அதை காதியான் பஞ்சாப்ல ஒரு ஊரு, அந்த ஊரை சேர்ந்ததுனால அவனை காதியானிம்பாங்க. அந்த பேரு மிர்சா குலாம் அகமது. இந்த மிர்சா குலாம் அகமதுங்கிறது அவங்க வந்து அகமதியா ஜமாத்துன்னு அவங்களை சொல்லிக்கிறாங்க, காதியானின்னு சொல்லிக்கிற மாட்டாங்க. இந்த குரூப் வந்து அவனை மிர்சா குலாம்ங்கிற ஆளை பிடிச்சி நபி பாருங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறதுக்கு அவங்க வாழ்நாள்ல எவ்வளவு முன்னறிப்பு செஞ்சாங்க, அது நிறைவேறுச்சு. அவங்க மௌத்துக்கு பிறகு நடக்கும்னாங்களே, அது நிறைவேறுது. அவர்களுக்கு பிறகு பல நூறு வருஷங்களுக்கு பிறகு நடக்கும்னாங்களே, அவைகளும் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. இவனுக்கு என்ன அவமானத்தை எல்லாம் கொடுத்தா தெரியுமா? பொய்யன் அப்படி காட்டுறான். மிர்சா குலாம் முகமது தன்னை நபின்னு சொன்ன உடனே அவன் தேர்ந்து எக்கச்சக்கமான பிராடுகளையும் பொய்களையும் வர வச்சு அவன் காலத்திலேயே அல்லாஹ் ப்ரூவ் பண்ணான், இவன் ஒரு பொய்யன், சந்தேகத்துக்கு இடமில்லாமல் பொய்யன், அவன் வாக்குமூலத்தினாலேயே பொய்யன் என்று அல்லாஹ் ரெண்டு கருத்துக்கு இடமில்லாம அவ்வளவு அற்புதமான முறையில நிரூபிச்சு காட்டினான். எப்படி நிரூபிச்சான்? இதை நானா சொல்றதை விட நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு சொன்னா உதவும் நினைக்கிறேன். இவர்களோடு ஒரு விவாதம் பண்ணணும், இந்த காதியானிகளோட ஒரு விவாதம். ஏன்னு கேட்டா நானா விட்டு அடிச்சுட்டு பண்ண நினைக்க கூடாதுல. அந்த விவாதத்துல அவர்களுடைய பெரிய பெரிய தலைமை உலகளாவிய தலைவர்கள் எல்லாம் கூட்டு வச்சிருந்தாங்க, இங்க உள்ளவர்கள் வந்திருந்தாங்க. சிலோனு இலங்கையில் அங்க பல ஊர்கள்ல அவங்களுக்கு ஆட்கள் எல்லாம் கூட்டு வந்துட்டாங்க, பெரிய பெரிய ஆட்கள், அவங்களால் பெருசா மதிக்கப்படுறவங்க. அந்த விவாதத்துல அவன் சொன்ன பொய்களை ஒண்ணு ஒன்னையா எடுத்து விடுறோம். இந்த மாதிரி மசீஹ் வரும்போது இவர் வரும்போது காலரா ஏற்படும் சொல்லி குரான்ல இருக்குன்னு அவன் எழுதிருக்கான் ஒரு புத்தகத்துல. அந்த புத்தகத்தை காட்டி குரான்ல இருக்குன்னு எழுதிருக்கிறானே, எங்க இருக்கு குரான்ல எடுத்து காட்டணும். கடைசி வரைக்கும் 4 நாள்ல எடுத்து காட்டவே, இதை கேள்வி திருப்பி திருப்பி கேட்டிருந்தோம். 4 நாளா என்ன செய்யல, எடுத்து காட்டவே இல்லை. புகாரியில இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு நம்ம எழுதி வச்சிருக்கலாம், சஹீஹுல் புகாரியில ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து காட்டி அவன் புத்தகத்தை வாசி அவங்கள்ட்ட காட்டி இப்படி சொல்லியிருக்கானப்பா இவனா நபி, புகாரில இருக்குன்னு குரான்ல இருக்குன்னு போய் சொல்லி இருக்கிறான், அது எப்படி அல்லாஹ் ப்ரூவ் பண்றான்? பெரிய பெரிய விஷயத்துல ஒரு அற்பமான விஷயத்தை வச்சுக்கிட்டு அல்லாஹ் ப்ரூவ் பண்றான், அதை எடுத்து காட்டணும். இவன் தான் நபியா? இவனை போய் நபி நீங்க நம்புறீங்களா? கொஞ்சம் வெக்கமா இல்லை உங்களுக்கு அப்படின்னு இவர்களோடு ஒரு விவாதம் பண்ணணும், இந்த காதியானிகளோட ஒரு விவாதம். ஏன்னு கேட்டா நானா விட்டு அடிச்சுட்டு பண்ண நினைக்க கூடாதுல. அந்த விவாதத்துல அவர்களுடைய பெரிய பெரிய தலைமை உலகளாவிய தலைவர்கள் எல்லாம் கூட்டு வச்சிருந்தாங்க, இங்க உள்ளவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. சிலோனு இலங்கையில் அங்க பல ஊர்கள்ல அவங்களுக்கு ஆட்கள் எல்லாம் கூட்டு வந்திருந்தாங்க, பெரிய பெரிய ஆட்கள், அவங்களால் பெருசா மதிக்கப்படுறவங்க. அந்த விவாதத்துல அவன் சொன்ன பொய்களை ஒண்ணு ஒன்னையா எடுத்து விடுறோம். இந்த மாதிரி மசீஹ் வரும்போது இவர் வரும்போது காலரா ஏற்படும் சொல்லி குரான்ல இருக்குன்னு அவன் எழுதியிருக்கான் ஒரு புத்தகத்துல. அந்த புத்தகத்தை காட்டி குரான்ல இருக்குன்னு எழுதியிருக்கிறானே, எங்க இருக்கு குரான்ல எடுத்து காட்டணும். கடைசி வரைக்கும் 4 நாள்ல எடுத்து காட்ட, இதை கேள்வி திருப்பி திருப்பி கேட்டிருந்தோம். மசீஹ் சொல்றாரு, இந்த மசீஹ் நீங்க நினைச்சு மிர்சா குலாம் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மசீஹ் தோன்றும் போது காலரா தோன்றும், மசீஹ் வரக்கூடிய காலத்தில் என்ன ஏற்படும்? காலரா வருமா அப்படின்னு அவரா சொன்னா பரவாயில்ல, குர்ஆன் கூறுகிறது. இப்படி என்ன சொல்லுது குர்ஆன்? அதாவது காலத்தில் கால்ரா வந்துச்சுங்க, கால்ரா வந்த உடனே என்ன செஞ்சிட்டாரு? கால்ரா வருது குர்ஆன்ல இருக்கு, கால்ரா வந்துருச்சுல, அதனால நம்ம அவர் வந்து தன்னைய நபிங்கிறக்கூடிய தலீல்களா வச்சார். கால்ரா வந்தவுடனே நான் கேட்கிறேன், குர்ஆனுடைய எந்த அத்தியாயத்துல எத்தனாவது வசனத்துல மசீஹ் தோன்றும் போது